இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். நீதிமொழிகள் 21 அதிகாரம் 31 குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோட பேசிக்கொண்டு இந்த காலை வேளையில ஏசப்பா நம்ம கூட பேச விரும்புகிற காரியத்தை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் எங்கிருந்து வருகிறது? அற்புதம் எங்கிருந்து வருகிறது? ஊழியக்காரர் இடத்திலிருந்து வருகிறதா, இல்லை எந்த மனுஷனிடத்திலும் தேடி ஓடிக்கொண்டிருக்கிற மனுஷன் கிட்ட இருந்து வருகிறதா என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மனிதரிடத்தில் போனா என்னோட பிரச்சனை மாறுமா, இந்த மனுஷிக்கிட்ட நான் ஓடினால் என்னுடைய காரியங்கள் மாறுமா என்று ஓடிக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயம் கர்த்தரிடத்தில் வருகிறது. ஜெயம் யாரிடத்தில் வருகிறது? நீங்கள் வீட்டில் அமர்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் சில மனிதர்களை மறைத்து வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த நாட்களில் அநேகர் நிமித்தமாக திருமண காரியத்துக்காக ஒரு மனுஷனை நோக்கி நம்ம ஓடலாம். மனுஷங்க நம்மை வழி நடத்த முடியாது. சில காரியங்கள் நமக்கு நல்லதாக நடக்கலாம், ஆனால் சில காரியங்கள் நமக்கு பிரச்சனையாக முடிந்து விடுகிறதை அநேகருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஜெயம் யாரிடத்தில் இருந்து வருகிறது என்று ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. கர்த்தரிடத்தில் நீங்க ஆண்டவரை முழுமையாக நம்பும் போது, முழுமையாக சந்தேகப்படாதபடி நீ கர்த்தரை நம்பும் போது, கர்த்தர் வானத்தின் பலகனினால் உன்னை நிரப்புவார் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக தேவ மனிதர்கள் வேதத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கும்போது கர்த்தரிடத்தில் ஓடி போய் நின்று கேட்டார்கள், கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க, அண்ணார்ந்த ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் யாரிடத்தில் இருந்து உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை வருகிறது? ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உன் கண்களை ஏறெடு என்று வேதம் சொல்லுகிறது. வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தரிடத்தில் இருந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஜெயம் யாரிடத்திலிருந்து வருகிறது? நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரிடத்தில் மாத்திரம் தாங்க ஜெயம் வரும். எந்த மனுஷனை நம்பி ஓடினாலும், யார் உங்களை நடத்தினாலும், நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகும் போது வானத்தையும் பூமியை உண்டாக்குன கர்த்தரை நோக்கி நீ பாரு, அவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் முழுமையாக கர்த்தரை மாத்திரம் சார்ந்து இருக்கீங்களா? கர்த்தரை மாத்திரம் சார்ந்து நீங்க கேட்கிற விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கல என்றால் நீங்க கேட்கலாம். ஆனால் தாவீது கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருந்தார். யோசேப்பு கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருந்தபடியினால் யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நன்றாக யோசிச்சு பாருங்க, உங்க இருதயம் முழுமையாக கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கிறதா? இந்த டாக்டர் இப்படி என்னை சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான், என்னோட வாழ்க்கை முடிந்தது, என் திருமண வாழ்க்கை முடிந்தது, இனி எனக்கு குழந்தை வராது என்று நீங்கள் அநேகர் உங்களை சொல்லி வேதனைப்படுத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு சோர்வோடு நீங்கள் இருக்கலாம். எல்லா மனுஷன் என்னை தள்ளுறாங்க, எல்லாரும் என்கிட்ட என்னை பார்த்தாவே இவளுக்கு குழந்தை இல்ல, எனக்கு குழந்தை இவளுக்கு பிறக்காது, அவ்வளவுதான் என்று பல காரியங்களை உங்களை சொல்லி வேதனைப்படுத்தி இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த வியாதி நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கை திரும்பாது என்று நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் செத்தவைகளை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு சரீரங்கள் எப்படி வரும் என்று தெரியாது, ஆனால் வானத்தையும் பூமியை உண்டாக்குன கர்த்தர்
கர்த்தரது இடத்திலிருந்து ஜெயம் வரும், அற்புதம் வரும், உன் சரீரம் உயிர்ப்பிக்கும், உன் வாழ்க்கை மாறும், சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு வேதனையோட கண்ணீரோட என் சூழ்நிலை மாறாதா, என் வேதனை மாறாதா, எனக்கு குழந்தை வராதா, என் வேலை கிடைக்காதா என்று வேதனையோட இருக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை. பிரியமானவர்களே, இன்றைக்கு என்ன நடந்தாலும் எதுவா இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் என் வாழ்க்கையை அவர் மாற்றுவார், கர்த்தர் என்னை உயிர்ப்பிப்பார், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் என்று விசுவாச அறிக்கை சொல்லுங்கள். ஆண்டவரை திட்டாதீங்க, ஆண்டவரை முறுமுறுக்காதீங்க, ஆண்டவரை கேள்வி கேட்காதீங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட இடைப்படுகிறார். ஜெயம் யாரிடத்திலும் வராது. நீங்கள் முழுமையாக ஆண்டவரை நம்பும் போது, ஆண்டவரை முழுமையாக நிச்சயமாக ஆபிரகாமை போல நீ நம்பும் போது, சந்தேகப்படாதபடி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனையோ வார்த்தைகளை நான் கேட்டிருக்கேன், எத்தனையோ பிரசங்கத்தை நான் கேட்டு இருக்கிறேன். ஆனா என் வாழ்க்கையில சமாதானம் வரல, எனக்கு நிம்மதி இல்ல, மன அழுத்தத்துல இருக்க, குடிகார கணவர் என்னோட இருக்காங்க, என் வாழ்க்கை நிம்மதியாக இல்லை என்று கண்ணீர் வடிக்கலாம். ஆனால் நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நிச்சயமாக உயிர்ப்பிக்கிற தேவன் உங்களோட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. இயேசப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. என் தேவ கரை இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. தேவ பிரசனை கடந்து வரும்படி அப்பா, இந்த நேரத்துல அப்பா கண்ணீரோட வேதனையோட வெளியே சொல்ல முடியாத வேதனை, உள்ளுக்குள்ளாக இருக்கிற போராட்டங்கள், பாவ காரியங்கள் கர்த்தர் இந்த நாளிலே அவர்களை சந்திப்பீராகப்பா. அவங்க கண்ணீரை தொடங்கராச்சா, அவங்க பிரச்சனையை மாத்துங்கப்பா. ஆண்டவரே, எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஞானத்தை கட்டளிடுங்க, நல்ல காலேஜை கொடுங்கப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளோட தேவைகளை சந்திப்பீராகராச்சா. எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கணும் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க, ஃபீஸ் கட்டுகிற தேவையை சந்திப்பீராக ராஜா. ஆண்டவரே, சமாதானத்தை கட்டளிடுங்க, ஆண்டவரே, சுகத்தை கொடுங்கப்பா, ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, பண பிரச்சனைகள் மாறட்டும், லோன் கட்ட முடியாத பிள்ளைகளுக்கு லோன் கட்டுபடி வழிவாசலை திறந்து கொடுக்கும்படி ஏசப்பா, ஜெயமோ கர்த்தரால் வருகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. அப்பா, உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பண பிரச்சனை நிமித்தமாக சிக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பீராக. வர வேண்டிய பணங்கள் வரட்டும், வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லாம் தடைகளை மாற்றுங்க. தூக்கம் வராதபடி இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல உறக்கத்தை கொடுங்க ராஜா. பிசாசு போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக ராஜா. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்க நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.